ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம ட்ரேசிங் எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். அதுக்கு நமக்கு பாருங்க ஃபேப்ரிக், கார்பன் பேப்பர், பாருங்க எல்லோ கார்பன் பேப்பர், அப்புறமா ஒயிட் கார்பன் பேப்பர், A4 சைஸ் பேப்பர், ட்ரேசிங் பேப்பர், இந்த மாதிரி டிசைன்ஸ், ஸ்டிக் பென் இந்த மாதிரி இருக்கும். இந்த டிப் வந்து இப்படி இருக்கும். இதுல வந்து எல்லா கலர்ஸும் உண்டு. நீங்க வந்து எந்த கலர்னாலும் டார்க் கலர் நீங்க எடுக்கலாம். ஃபர்ஸ்ட்ல வந்து எப்படி ஒரு டிசைனை நம்ம வந்து ட்ரேசிங் பேப்பர்ல நம்ம எப்படி டிரா பண்ணி எடுக்கலாம் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, டிசைன் வந்து நமக்கு எந்த சர்ஃபேஸ்லையும் இருக்கும் இல்லையா. எதர் நமக்கு அது ஒரு டிராயிங் ஷீட்டா இருக்கலாம், அல்லது ஒரு பேப்பர்ல எங்கேயாவது இருக்கலாம், அல்லது ஃபேப்ரிக்லேயே இருக்கலாம். ஸோ எங்கே நம்ம டிசைன் பார்த்தாலும் நம்ம வந்து அதை ட்ரேசிங் பேப்பரில் நம்ம வந்து ட்ரேஸ் பண்ணி எடுக்கலாம். அது எப்படின்னு பார்க்கலாம் பாருங்க. இப்போ பாருங்க, இந்த டிசைன் இதில் இருக்கா, இதுக்கு மேலே நம்ம என்ன பண்ணணும்னா இந்த ட்ரேசிங் பேப்பர் வைக்கணும். இது வந்து நம்ம ட்ரேசிங் பேப்பர்னு சொல்லுவோம், பட்டர் பேப்பர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த ட்ரேசிங் பேப்பரை பாருங்க, இந்த டிசைன் மேலே நம்ம இப்போ இந்த டிசைன் நம்ம வரைஞ்சி பார்க்கலாம். ஸோ இந்த டிசைன் மேலே நம்ம இப்படி வச்சிடணும். இப்படி வச்சோன்னா பார்த்தீங்களா, நல்லா நீட்டாக அப்படி தெரியும் கிளியராக. ஸோ இதுக்கு மேலே நம்ம என்ன பண்ணணும், இந்த ஸ்டிக் பென் யூஸ் பண்ணி நம்ம பண்ணணும். ஸோ பாருங்கள், இந்த மாதிரி இந்த பென் வந்து நமக்கு இப்படி வரையதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும், சீக்கிரமாக வரைஞ்சிக்கலாம். அதுபோல் ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ண வேண்டாம், ரொம்ப அழுத்தி அப்படிலாம் வரைய வேண்டாம், நல்லா ஈஸியாகவே நம்ம வரையலாம். அப்புறமா எத்தனை வருஷம் ஆனாலும் அந்த டிசைன் வந்து ஒரு மாதிரி மங்கி போகாது. இப்போ பென்சில் வச்சு பண்ணீங்கன்னு வைங்களாம், கொஞ்சம் அழுத்தியும் வரையணும். அப்புறமா அது 2-3 வருஷம் ஆனோன்னு அந்த டிசைன் வந்து கொஞ்சம் மங்கி போயிருது பார்த்துருங்க. அது ஒவ்வொரு பென்சிலையும் பொறுத்து இருக்கு. ஸோ அதனால அதோட நம்ம வந்து இந்த பெண்ணை வச்சு வரைஞ்சோம் வைங்களா, டிசைன் அழகா அப்படி பிரிண்ட் பண்ண டிசைன் மாதிரி அழகா இருக்கும் பார்க்க. இந்த பென் வந்து நிறைய கலர்ஸ்ல இருக்கு. நம்ம நிறைய பேர் இந்த பெண்ணை நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். அதில் நீங்கள் வந்து நல்லா டார்க் கலர்ஸ் யூஸ் பண்ணுங்க. டார்க் க்ரீன், ரோஸ், அப்புறமா ப்ரௌன், வயலட் இந்த மாதிரிலாம் இருக்குல்ல, அது நீங்கள் யூஸ் பண்ணலாம். ப்ரௌனும் இருக்கும், அதில் எல்லா கலர்ஸும் அதில் இருக்கும். பாருங்க, இந்த மாதிரி நல்லா ஈஸியாக கொஞ்சம் நேரத்துலேயே நம்ம இப்படி வரைஞ்சிடலாம். ஸோ இந்த மாதிரி எந்த சர்ஃபேஸில் இருந்தாலும் நம்ம இந்த ட்ரேசிங் பேப்பரை அதுக்கு மேலே வச்சு நம்ம அந்த டிசைனை அழகாக அப்படியே வரைஞ்சி எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து நம்ம ட்ரேசிங் பேப்பரில் எப்படி இந்த டிசைனை நம்ம வரைஞ்சி எடுக்கணும், அது ஒரு மெத்தட். ஏன்னா இதை வந்து எப்படி நம்ம ஃபேப்ரிக்கில் வந்து எப்படி நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம் அதை நம்ம பார்க்கலாம். இப்போ பாருங்க, ஃபேப்ரிக்கில் வந்து அதை வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கு நமக்கு கார்பன் பேப்பர் வேணும். இதுக்கு வந்து நமக்கு வந்து ஹேண்ட் எம்ப்ராய்டரிக்கு 2 கலரில் கார்பன் பேப்பர் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஒன்று வந்து ஒயிட் கலர், இன்னொன்று வந்து எல்லோ கலர். ஸோ இந்த ஒயிட் கலர் வந்து டார்க் கலர் ஃபேப்ரிக்கில், நல்ல டார்க் கலர் இருக்கும்ல, அந்த ஃபேப்ரிக்கில் டிசைன் பண்ணுறதுக்கு நம்ம வந்து ஒயிட் கலர் கார்பன் யூஸ் பண்ணுவோம். நம்ம லைட் கலரில் நம்ம ட்ரேஸ் பண்ணதுக்கு வந்து நம்ம வந்து இந்த எல்லோ கலர் கார்பனை நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இனி நம்ம எப்படி யூஸ் பண்ணலான்னு நான் காட்டித்தரேன். இன்னைக்கு டார்க் கலர் ஃபேப்ரிக்கில் எப்படி யூஸ் பண்ணுறோன்னு காட்டித்தரேன். ஒயிட் கலரில் நம்ம ஜென்ரலாக பண்ணுறது தானே. ஸோ அன்றைக்கி நான் உங்களுக்கு டார்க் கலரில் எப்படி பண்ணுவோன்னு ஃபஸ்ட்டு காட்டித்தரேன். பாருங்கள், இந்த மாதிரி இப்படி ஃபேப்ரிக் எடுத்துட்டு இப்போ பாருங்க, நம்ம அந்த துணிக்கு மேலே இங்கே எப்படி டிசைன் பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம இது வந்து டார்க் கலராக இருக்குல்ல, அதனால நம்ம என்ன பண்ணுறோம்னா ஒயிட் கார்பன் யூஸ் பண்ணுறோம். ஸோ கார்பன் பேப்பரில் பாருங்க, ஒரு சைடு கொஞ்சம் ஸ்டிக்கியாக இருக்கும். பாருங்க, இந்த சைடு லேஸாக கொஞ்சம் ஸ்டிக்கியாக இருக்கும், இந்த சைடு நல்ல சாதாரணமான பேப்பராக இருக்கும். ஸோ அந்த ஸ்டிக்கி சைடு இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஸ்டிக்கி சைடு வந்து ஃபேப்ரிக்கை பார்த்துருக்கணும். ஏன்னா இது ஸ்டிக்கியாக இருக்குல்ல, அப்போ தானே இது இங்கே ஒட்டும், இதில் இருக்க அந்த வெள்ளை கலர் வந்து இது ஒட்டும். ஸோ அப்படி ஞாபகம் வச்சுடுங்க. ஸோ ஸ்டிக்கியாக இருக்கிறது வந்து நம்ம துணியை பார்த்து இப்படி இருக்கணும். இந்த பிக்சர் இருக்குது பார்த்தீங்களா, நல்லா பிரைட்டாக, அது வந்து நம்மளை பார்த்துருக்கணும். இந்த பிக்சர் வந்து நம்மளை பார்த்துருக்கணும், இந்த ஸ்டிக்கி போர்ஷன் வந்து துணியை பார்த்துட்டு இருக்கணும். ஸோ இப்படி வச்சுட்டு நம்ம என்ன பண்ணணும்னா இந்த டிசைன் இருக்குல்ல, இந்த டிசைனை இதுக்கு மேலே இப்படி வைக்கணும். வச்சுட்டு ஒரு பென்சில் கொண்டு நம்ம வந்து அதை வந்து நம்ம ட்ரா பண்ணணும். பென்சில் எடுக்கச்சுல பென்சில் ரொம்ப ஷார்ப் பாயிண்டடாக இருக்கக்கூடாது. நல்லா ஷார்ப் பாயிண்டடாக இருந்துன்னா பேப்பர் கிழிச்சிட்டு வந்துடும். இந்த பட்டர் பேப்பர் இருக்குல்ல, கிழிச்சிட்டு வந்துடும். ஸோ அதனால் கொஞ்சம் பிளண்டாக பாருங்க, இந்த மாதிரி இந்த அளவுக்கு கொஞ்சம் பிளண்டாக இருக்க பென்சில் நம்ம யூஸ் பண்ணலாம். அதுபோல் பாருங்க, இப்போ நான் வந்து இப்போ இப்படி நம்ம வச்சுட்டோமா, இந்த சர்ஃபேஸ் இருக்கு பார்த்தீங்களா, இது வந்து என்னன்னா கொஞ்சம் ஹார்டாக இருக்கணும். இப்போ கீழே இது வந்து கொஞ்சம் குஷன் மாதிரி இருக்குன்னு வைங்களா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து துணி அயன் பண்ணுவோம்ல, மேலே ஒரு பெட்ஷீட் மாதிரி இதை விரிச்சிட்டு தானே நம்ம துணி அயன் பண்ணுவோம். கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் குஷன் மாதிரி இருக்கும்ல, அப்படி ஒரு சர்ஃபேஸில் இந்த நம்ம வந்து ட்ரேசிங் பண்ணக்கூடாது. ஏன்னா நீங்கள் அப்படி ஒரு கொஞ்சம் லைட்டாக ஒரு மாதிரி குஷன் மாதிரி இருக்கக்கூடிய சர்ஃபேஸில் நீங்கள் வச்சுட்டு இப்படி ட்ரேஸ் பண்ணீங்கன்னா அந்த ட்ரேசிங் கீழே விழாது துணியில். அதனால எப்பவுமே ட்ரேசிங் பண்ணச்சுல இந்த சர்ஃபேஸ் வந்து கொஞ்சம் ஹார்டாக இருக்கணும்.
இப்போ வந்து எனக்குமே இதில் வந்து பாருங்கள், இதில் வந்து இப்போ 2 இது துணி போட்டிருக்கனால கொஞ்சம் லேசாக கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும். சவுண்டு வந்தாலும் லேசாக கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும். அது அப்படி இருந்தால் கூட இந்த இந்த டிசைன் வந்து கீழே உழாது, ரொம்ப நல்லா தெளிவாக உழாது. ஸோ அதுக்காக என்ன பண்ணணும்னா கொஞ்சம் நம்ம ஹார்ட் சர்ஃபேஸ்க்கு மேலே தான் வைக்கணும். அதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா பாருங்கள், இந்த மாதிரி ஒரு அட்டை உள்ள நோட் எடுத்து நான் அப்படி கீழே வச்சுருக்கேன். இந்த அளவுக்கு இப்படி ஹார்டாக இருக்கணும். கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் ஒரு மாதிரி குஷன் மாதிரி இருந்தால் கூட இந்த நம்ம இதில் மேலே இந்த டிசைன் போடுறோம் பார்த்தீங்களா, அது வந்து கீழே இந்த துணியில் வந்து உழாது. ஸோ இந்த மாதிரி நல்லா ஹார்டு வெறுசாக இருக்கும்ல டேபிள், எம்டி டேபிளுக்கு மேலேயே நீங்கள் வந்து சும்மா அப்படி போட்டு நம்ம பண்ணலாம். சன்மைக்கா டேபிள்லாம் இருக்கும்ல, அல்லது ஃப்ளோரில் நம்ம தரையில் கூட போட்டு பண்ணலாம். அது நல்லா ஹார்டாக இருக்கும் பார்த்தீங்களா, நல்லா ஈஸியாக அந்த இது டிசைன் வந்து துணியில் விழும். இனி நம்ம இதுக்கு மேலே டிசைன் போடலாம் பாருங்கள். இப்போ நம்ம வந்து இந்த டிசைன் வந்து நம்ம ட்ரேசிங் பேப்பரில் வச்சுக்கோம்ல, இது வந்து நமக்கு என்றைக்குமே இது தேவைப்படும் இல்லையா. எத்தனை டிசைனும் நம்ம இந்த ஒரு டிசைன் வச்சு நம்ம நிறைய புது புது டிசைன் நம்ம கிரியேட் பண்ணலாம். ஸோ இந்த டிசைன் வந்து நமக்கு என்றைக்கும் தேவைப்படும் இல்லையா. இப்போ இந்த டிசைன் வந்து நம்ம ஒருக்கான யூஸ் பண்ணுறோன்னா இப்படி ஒருக்கா இந்த ட்ரேசிங் பேப்பர் வச்சு நம்ம வரைஞ்சிட்டு விட்டுறலாம். அல்லது நம்ம என்ன பண்ணணும்னா இந்த டிசைனை ஒரு சார்ட் பேப்பரில் வரைஞ்சிடலாம். ஒரு சார்ட் பேப்பரில் நம்ம வரைஞ்சா நம்ம அதில் எத்தனை நேரம் வரைஞ்சாலும் என்ன ஆகாது, அது வந்து சீக்கிரம் கிழிஞ்சு போகாது. இதை நீங்கள் இப்போ ஒரு 3-4 நேரம் பண்ணிட்டீங்கன்னா பேப்பர் கிழிஞ்சு போகும்ல. எப்படினாலும் ஒரு 10 நேரம் போடுங்களா. ஒரு சாரிக்கு நம்ம டிசைன் பண்ணோம்னா நம்ம வந்து என்ன பண்ண முடியாது, இந்த ட்ரேசிங் பேப்பரில் இருக்கிறத வச்சு பண்ண முடியாதுல்ல. ஸோ அப்படி உள்ள டைமில் நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா ஒரு சார்ட் பேப்பரில் நம்ம இந்த டிசைனை திருப்பி நம்ம ட்ரேஸ் பண்ணி வச்சிடலாம். நம்ம இப்போ ஒரு ப்ளவுஸுக்கெலாம் டிசைன் பண்ணால் நம்ம இதே போதும், இதை வச்சு நம்ம பண்ணிடலாம். ஆனால் ஒரு சாரிக்கு பண்ணச்சு திருப்பி 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 அந்த டிசைன் நிறைய நேரம் நம்ம போடுவோம்ல. ஸோ அப்படி இருக்கச்சு சார்ட் பேப்பரில் அந்த டிசைனை திருப்பி ட்ரேஸ் பண்ணி எடுத்துட்டு நல்லா அழகாக அப்படியே போட்டுகிட்டே இருக்கலாம். அது பியவே செய்யாது. இப்போ பாருங்க, நம்ம எடுக்கலாம். எங்க பாருங்க, நல்லா அழகாக நல்லா டார்க்காக இருந்துச்சு பார்த்தீங்களா. பாருங்க பாருங்க இந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி டார்க் கலர் ஃபேப்ரிக்கு நம்ம இந்த ஒயிட் கலர் கார்பன் பேப்பர் நம்ம யூஸ் பண்ணணும். அதுபோல் லைட் கலர் ஃபேப்ரிக் அந்த எல்லோ கலர் கார்பன் யூஸ் பண்ணணும். இப்போ ஒயிட் கலர் கிளாத்லாம் இருந்தால் நம்ம எல்லோ கலர் கார்பன் நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி தான் ட்ரேசிங் பண்ணணும். ஸோ எப்போவுமே ட்ரேசிங் பண்ணச்சில் ரொம்ப மெயினான திங் என்னென்னா பேஸ் வந்து ஹார்டாக இருக்கணும். ஒரு குஷன் இது மாதிரி இருக்கக்கூடாது, துணி எதுவுமே இருக்கக்கூடாது, நல்லா அப்படி ஹார்டாக இருக்கணும். அதுக்கு மேலே வச்சு தான் நீங்கள் வந்து ட்ரேஸ் பண்ணணும். அப்போ தான் அந்த ட்ரேசிங் வந்து இதுக்கு மேலே நல்லா அழகாக உழும். அதுபோல் பாருங்கள், நம்ம வந்து இப்போ டிசைன்ஸை வந்து நம்ம வந்து கம்ப்யூட்டரில் மானிட்டர் இருக்குல்ல, அதில் வச்சுமே நம்ம டிசைன் ட்ரேஸ் பண்ணலாம். ஸோ அப்படி நீங்கள் கம்ப்யூட்டர் மானிட்டரில் லேப்டாப்பில் இல்லையா மானிட்டர் மேலே இப்படி வச்சு நீங்கள் டிசைன் இப்படி பேப்பர் நான் இப்போ கொஞ்சம் வந்து ட்ரேசிங் பேப்பரை டிசைன் மேலே வச்சு காட்டினேன் தெரியுமா, அதே மாதிரி தான் இப்போ இது கம்ப்யூட்டருக்கு மானிட்டர்னு வைங்களா. இதுக்கு மேலே நம்ம வந்து அதுக்கு அப்போ அந்த டைமில் நீங்கள் வந்து A4 ஷீட் யூஸ் பண்ணலாம். கம்ப்யூட்டருக்கு மானிட்டர்லையோ அல்லது லேப்டாப்புக்கு மானிட்டர் அல்லது ஐபேடுக்கு மானிட்டரில் நீங்கள் வச்சு இப்படி ட்ரேஸ் பண்ணச்சில் நீங்கள் வந்து இந்த மாதிரி A4 வச்சு நீங்கள் பண்ணலாம். ஏன்னா அது லைட் வரும் பார்த்தீங்களா அந்த டிசைன் மேலே, அப்போ நமக்கு அந்த டிசைன் வந்து A4 ஷீட் வழியாக நல்லா அழகாக தெரியும். ஸோ இப்போ நான் வந்து உங்களுக்கு வச்சு காட்டினா இதுக்கு மேலே ரொம்ப தெரியாது, ஏன்னா லைட் இல்லை பார்த்தீங்களா, அதனால தெரியாது. ஆனால் அந்த மானிட்டருக்கு இந்த இப்படி இங்கோடி லைட் வரும் பார்த்தீங்களா, அந்த லைட்டில் வந்து அது அழகாக அப்படி தெரியும். இப்போ நான் ஃபோனில் அது வச்சு காட்டுறேன். கம்ப்யூட்டரில் அப்புறமா நம்ம லேப்டாப் அப்புறமா ஐபேட்லலாம் வச்சு ட்ரேஸ் பண்ணதுக்கு ரொம்ப நல்லா ஈஸியாக இருக்கும். இல்லை ஃபோன்லேயே நம்ம ரொம்ப அழகாகவும் பண்ணலாம். இப்போ பாருங்களா, இந்த பிக்சர் இந்த ஃபோனில் இருக்கா, இதுலேயும் நமக்கு எவ்வளோ பெருசு வேணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு வந்து இந்த பீகாக் வந்து ஒரு 5 சென்டிமீட்டர்ஸில் வேணும். ஃபார் எக்ஸாம்பிள் தான் ஒரு 5 சென்டிமீட்டர் வேணும் வைங்களா. அப்போ நமக்கு தெரியும் இல்லையா இந்த போர்ஷன் வந்து எவ்வளோ சென்டிமீட்டர் வேணும். அப்போ 5 சென்டிமீட்டர்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து பாருங்கள் இந்த மாதிரி இப்படி ஜூம் பண்ணிக்கணும். ஜூம் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே நம்ம வந்து பிக் வச்சு இந்த பேப்பர் வச்சு நம்ம ட்ரா பண்ணணும். ஸோ இப்படி பண்ணச்சுலையும் நமக்கு வந்து பாருங்கள் இந்த A4 வச்சா தெரியும். இப்போ இங்கே லைட்டாக இருக்கனால தான் தெரிய மாட்டேங்குது. மற்றபடி இப்படி இந்த நல்ல டார்க்காக இருக்கச்சுல இந்த A4 வந்து இந்த A4 ஷீட் வச்சு நம்ம வரையலாம். பாருங்கள் இந்த மாதிரி உங்களுக்கு லைட்டாக தான் தெரியுது, ஆனால் நீங்கள் வச்சு பாருங்கள் நல்லா அழகாக தெரியும். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து ஃபோன்லேயும் இந்த மாதிரி பிக்சர்ஸ் நம்ம வச்சு நம்ம வந்து ட்ரா பண்ணலாம். ஸோ இப்படியும் நம்ம ட்ரா பண்ணலாம். என்ன ஒரு ஆப் இருக்குது, பேப்பர் காப்பி அப்படின்னு ஒரு ஆப். அதில் என்ன ஒரு பெரிய அட்வான்டேஜ்னா, இப்போ பாருங்களேன், இப்போ நம்ம இப்படி ஜூம் பண்ணுறோம். இப்படி ஜூம் பண்ணுவோமா, நம்ம வந்து ஒரு சைடில் இப்படி கை வச்சுட்டு தான் நம்ம வந்து இப்படி வரையலாம். ஒரு ஆங்கிளில் தான் இப்படி கை வச்சுட்டு இப்படி நம்ம வரையலாம். இல்லைனா படம் என்ன செய்யணும், இப்படி ஓடிட்டே இருக்கும், இந்த மாதிரி இப்படி ஓடிட்டே இருக்கும் நம்ம வரைய. ஸோ அது வந்து அந்த ஆப்பில் வந்து அதை அவாய்ட் பண்ணலாம். ஸோ அது எப்படின்னு நான் இப்போ உங்களுக்கு காட்டி தரேன் பாருங்க. இந்த ஆப் பேப்பர் காப்பி லோகோ வந்து இந்த மாதிரி இருக்கும். இது வந்து ப்ளே ஸ்டோரில் போய் நீங்கள் இப்படி பேப்பர் காப்பின்னு எழுதுனா உங்களுக்கு இந்த ஆப் கிடைக்கும். இந்த லோகோ பார்த்து வச்சுடுங்க, இந்த லோகோ வருமா, அதை வந்து நீங்கள் இப்படி டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இப்படி டவுன்லோட் பண்ணிவிட்டு பாருங்கள்,
ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இந்த ஃபஸ்ட்டு பிக்சர் எடுப்போமா, அந்த ஃபஸ்ட்டு பிக்சர் இப்படி எடுக்கலாம். எடுத்துட்டு பாருங்கள் இந்த மாதிரி இப்படி இருக்கும். இதில் வந்து நீங்கள் ஓகே காட் இட் இதை நம்ம வைக்கலாம். ஓகேவா, இப்படி வச்சுட்டிங்களா? வச்சுட்டு இங்கே பாருங்கள் இந்த மாதிரி பிக்சர் இருக்குமா, சைடில் பாருங்கள் இந்த மாதிரி இப்படி ஒரு டூல் பார் இருக்கும். இந்த டூல் பாரில் லாஸ்ட்டில் பாருங்கள் ஒரு போட்டு இருக்கும். பாருங்கள் லாக் இருக்காண்ணா, லாக். இப்போ நமக்கு இந்த பிக் வந்து எவ்வளோ பெருசாக வேணுமோ பாருங்கள் இந்த மாதிரி. இப்போ பாருங்களா, இந்த லீஃப் ஷேப் வந்து நமக்கு இவ்வளோ பெருசாக வேணும்னு வைங்களா. இது வந்து பாருங்கள் இது ஓடிட்டே தானே இருக்குது. இதை வந்து நம்ம நிறுத்துறதுக்கு என்ன பண்ணணும்னா, இந்த லாக் இருக்குது பார்த்தீங்களா, இந்த லாக் இப்படி ப்ரெஸ் பண்ணிடணும். அப்போ இது வந்து இப்படி ஓடுது நிப்பாட்டிடும். அப்படியே அழகாக அப்படி இருக்கும். நமக்கு எவ்வளோ டைம் வேணாலும் எடுத்து நல்லா நீட்டாக அழகாக வரைஞ்சிக்கலாம். அப்புறமா இதை அன்லாக் பண்ணணும்ல, அதுக்கு என்ன பண்ணணும்னா, இந்த வால்யூம் பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த மாதிரி இப்படி வால்யூம் பட்டன் இருக்கும்ல, அதில் கீழே உள்ள பட்டனை பாருங்கள் இந்த மாதிரி இப்படி ப்ரெஸ் பண்ணணும். ப்ரெஸ் பண்ணிவிட்டு அந்த சைடில் இப்படி வந்துடும். திருப்பி இது இப்படி மூவ் ஆக ஆரம்பிச்சிடும். அப்புறமா திருப்பி உங்களுக்கு லாக் பண்ணணும்னா லாக் பட்டனில் வால்யூம் பட்டனோட கீழே உள்ள பட்டனே நீங்கள் பாருங்கள் இப்படி ப்ரெஸ் பண்ணாலே லாக் ஆயிரும். திருப்பி அதை ப்ரெஸ் பண்ணுங்க, அன்லாக் ஆயிரும். இந்த மாதிரி லாக் பண்ணுறது அன்லாக் பண்ணுறதுலாம் இந்த வால்யூம் பட்டனுக்கு கீழே உள்ள பட்டனை நீங்கள் ப்ரெஸ் பண்ணாலே போதும். ஸோ அப்படி ஒவ்வொரு டைமும் உங்களுக்கு யாவது பிக்சர் வேணும் பாருங்கள், இந்த சைடில் இப்படி வேணுமா, உங்களுக்கு லாக் பண்ணணுமா, அந்த வால்யூம் பட்டனுக்கு கீழே உள்ளது இந்த மாதிரி இப்படி ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா இப்படி லாக் ஆயிரும். திருப்பி அதை வரைஞ்சி முடிச்சா அன்லாக் பண்ணுன்னா திருப்பி இந்த வால்யூம் பட்டனுக்கு கீழே உள்ள பாட்டில் வந்துட்டு இப்படி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அது வந்து அன்லாக் ஆயிரும் இந்த மாதிரி. ஸோ இந்த ஆப் வந்து ரொம்ப சூப்பரான ஒரு ஆப். இது வந்து எவ்வளோ பெரிய நம்ம வந்து ப்ளவுஸ்க்கு எவ்வளோ பெரிய டிசைனாக இருந்தாலும் நம்ம நல்லா அழகாக மெதுவாக இருந்து நல்லா வரையலாம். ஸோ பிக்சர் வந்து இப்படி மூவலாம் ஆகாது. ஸோ ரொம்ப நல்ல சூப்பரான ஒரு ஆப் இது. ஸோ திருப்பியும் காட்டுறேன் பாருங்கள், பேப்பர் காப்பி. இது லோகோ வந்து இந்த மாதிரி இருக்கும். ஸோ இதான் ட்ரேசிங் பண்ணக்கூடிய மெத்தட். ஸோ நமக்கு எங்கே பிக்சர்ஸ் கிடைச்சாலும் ஒரு சின்ன ஒரு ஏதோ பாக்ஸஸ்லையோ எங்கே பிக்சர் பார்த்தாலும் நீ வந்து இந்த ட்ரேசிங் பேப்பரே நமக்கு போதும். ட்ரேசிங் பேப்பரும் இந்த ஸ்டிக் பென்னும். ஸோ அதுக்கு மேலே நீங்கள் வச்சுட்டு அந்த டிசைனை நம்ம அப்படி வரைஞ்சி எடுத்துடலாம். ஸோ இதுலேயும் வரைஞ்சி எடுக்கலாம். இப்போல்லாம் நமக்கு இன்டர்நெட்ஸில் எக்கச்சக்கமான பிக்சர்ஸ் கிடைக்கும். பின்ட்ரெஸ்ட் வந்து ரொம்ப பெஸ்ட் ஆப் பிக்சர்ஸ்க்கு வேண்டி. யாது கிராஃப்டோ ஆர்ட்டுக்கோ நீங்கள் வந்து பின்ட்ரெஸ்ட்டில் ட்ராயிங் அப்படின்னு போட்டு பாருங்களா, எம்ப்ராய்டரி ட்ராயிங் பிக்சர்ஸ் எம்ப்ராய்டரி பிக்சர்ஸ்னு போட்டிங்கன்னா ஸ்டிச்சஸோட டிசைன் பண்ணி வச்சுருப்பாங்களா, அதுதான் வரும். ட்ராயிங்னு போடுங்க, எக்கச்சக்கமாக பிக்சர்ஸ் இருக்குது. பின்ட்ரெஸ்ட் ஆப் ஒன்றே போதும். நமக்கு யார் ஆர்ட்டுக்கு பிக்சர்ஸோ ஐடியாஸ் வேணால் நம்ம அங்கே போய் பார்த்துக்கலாம். ஸோ அதுவும் நீங்கள் ஒன்று வச்சுக்கலாம். இந்த மாதிரி பிக்சர்ஸ்க்கு வேண்டி நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கலாம். எந்த ஆர்ட் பண்ணுறதுக்குமே இதுதான் ட்ரேசிங் மெத்தட். பாருங்கள், நம்ம வந்து எம்ப்ராய்டரி ரிங்கில் எப்படி வந்து நம்ம ஃபேப்ரிக்கை வந்து ஃபிக்ஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். இது வந்து நம்ம எம்ப்ராய்டரி ஹூப்னும் சொல்லலாம், அல்லது எம்ப்ராய்டரி ரிங் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இதுக்கு வந்து 2 ரிங் உண்டு. ஒன்று வந்து இன்னர் ரிங், இன்னொன்று வந்து அவுட்டர் ரிங். அப்புறமா இதில் ஒரு ஸ்க்ரூ உண்டு. இந்த ஸ்க்ரூ தான் டைட்டன் பண்ணதுக்கு. நம்ம ஃபேப்ரிக் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறமா நமக்கு பாருங்கள் இது வந்து இந்த மாதிரி டைட்டன் பண்ணதுக்கு. அப்புறமா இப்படி திறக்கிறது ஆர்டினரியாக நம்ம போட்டு திறக்கிறதுலாம் பண்ணுவோம் இல்லையா, ஸ்க்ரூவை அதே மாதிரி தான். ஸோ இந்த மாதிரி இப்படி ஓப்பன் பண்ணணும். இந்த மாதிரி இப்படி எடுத்துடும். ஸோ இது பிளாஸ்டிக் ரிங்காக இருக்கனால இதில் வந்து எந்த ஒரு மாஸ்கிங் டேப்போ அல்லது நாடா எதுவுமே இதில் சுற்றலை, அது தேவையில்லை. ஏன்னா நமக்கு வந்து பிளாஸ்டிக் தானே, ஃபேப்ரிக் வந்து நல்லா ப்ரொடெக்ஷனாக தான் இருக்கும். இதில் ஃபேப்ரிக் எந்த டேமேஜும் வராது. ஸோ ஒரு ஜென்ரல் சைஸ் உண்டுல எம்ப்ராய்டரி ரிங்குக்கு, அது வந்து 9 inches. இப்போ ஃபஸ்ட்டு நீங்கள் எம்ப்ராய்டரி படிக்க போகிறீங்க, ஒரு எம்ப்ராய்டரி ரிங் வாங்கணும் அப்படின்னா யாது சைஸில் வாங்கலாம் அப்படின்னா 9 inches. 9 inches வந்து பாருங்கள், இதான் 9 inches. இனி நம்ம இந்த எம்ப்ராய்டரி ரிங் வந்து எத்தனை இன்ச்சஸில் இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். அதுக்கு வந்து நம்ம இன்னர் ரிங் எடுக்கணும். அவுட்டர் ரிங் வேண்டாம், இன்னர் ரிங் மட்டும் போதும். ஸோ இன்னர் ரிங்குக்கு மெஷர்மெண்ட் தான் நம்ம பார்க்கணும். ஸோ பாருங்கள், இதுதான் எக்ஸாக்ட் சென்டர். ஸோ இந்த சென்டரில் வச்சு பாருங்க 6 inches இருக்கு. இது மாதிரி தான் நம்ம வந்து எம்ப்ராய்டரி ரிங்க் சைஸை வந்து நம்ம மெஷர் பண்ணணும். இனி பாருங்க, ஃபர்ஸ்ட்ல இந்த மாதிரி இன்னர் ரிங் வச்சுடணும். அப்புறமா இதுக்கு மேலே ஃபேப்ரிக், இந்த மாதிரி இப்படி ஃபேப்ரிக் நல்லா பாருங்க. ஃபர்ஸ்ட்ல இந்த இன்னர் ரிங் வச்சுட்டோமா, அப்புறமா மேலே ஃபேப்ரிக், அப்புறமா மேலே வந்து அவுட்டர் ரிங். இந்த மாதிரி பாருங்க, இந்த மாதிரி இப்படி ஃபிக்ஸ் பண்ணிட்டு இனி என்ன பண்ணணும்னா பாருங்க, இப்படி நம்ம இப்படி இழுக்கணும். நல்லா அப்படி எல்லா சைடும் அந்த ஃபேப்ரிக்கை நல்லா டைட்டாக போடணும். நம்ம எவ்வளோ தூரம் நம்ம நல்லா டைட்டாக போடுவோமோ அவ்வளோ ஃபைனாக இருக்கும் நம்ம ஸ்டிச்சஸ்லாம். அப்படி நம்ம நல்லா டைட்டாக போட்டுட்டு நம்ம டிசைன் பண்ணால், நம்ம டிசைன் பண்ணிவிட்டு அந்த ஃபேப்ரிக்கை எடுத்துருவோம்ல ஹூப்பில் இருந்து, அந்த டிசைன் வந்து ஒர்க் பண்ண பிறகு பார்த்தா சுருங்கி இருக்காது. கொஞ்சம் லூஸாக இருந்தாலும், இப்போ லேசாக லூஸாக இருக்குன்னு வைங்க, நீங்கள் டிசைன் போட்டு முடிச்சிட்டிங்க, போட்டு முடிச்ச பிறகு இந்த ஹூப்பை நீங்கள் கழட்டிட்டு பார்த்தீங்கன்னா டிசைன் லேசாக சுருக்கம் வந்துடும். ஸோ நல்லா டைட்டாக ஃபேப்ரிக் வச்சுட்டு நம்ம டிசைன் பண்ணிவிட்டு நம்ம ஹூப்பை எடுத்துகிட்டு பார்த்தா டிசைன் வந்து நல்லா சூப்பராக இருக்கும், எந்த ஒரு சுருக்கம் இல்லாமல்.
எல்லா ஃபேப்ரிக்கும் ஒரே ப்ரொசீஜர் தான். பாருங்கள், நல்லா டைட்டாக அப்படி இழுக்கணும். இழுத்துட்டு இனி என்ன பண்ணணும்னா நம்ம இந்த ஸ்க்ரூவை நல்லா டைட் பண்ணணும். ஸோ லாஸ்ட்டில் நம்ம டைட் பண்ணுவோம்ல, அதுக்கு முந்தி திருப்பியும் ஒருக்கா என்ன பண்ணணும், இந்த மாதிரி இப்படி இப்படி இழுத்து கொடுக்கணும். இழுத்து கொடுத்துட்டு இது வந்து நல்லா டைட்டாக இருக்கான்னு பார்க்கறதுக்கு எப்படி பார்க்கணும், பாருங்க இந்த மாதிரி ஒரு சவுண்டு வரும். இப்படி ஒரு சவுண்டு வரும். அந்த சவுண்டு வந்துட்டுன்னா நீங்கள் நல்லா டைட்டாக பண்ணியிருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ அந்த மாதிரி நல்லா டைட்டாக பண்ணிவிட்டு மாதிரி ஃபைனலாக நம்ம என்ன செய்யணும், நம்ம ஒரு லாக் பண்ணிடுறோம். பண்ணிவிட்டு அப்புறமா நம்ம இதில் டிசைன் பண்ணுவோங்க. பாருங்கள் நல்லா டெம்பராக அப்படி நிற்கி. இப்படி தான் நம்ம வந்து ஃபேப்ரிக்கை வந்து எம்ப்ராய்டரி ஹூப்பில் நம்ம மாட்டோம். ஸோ உங்களுக்கு வந்து டிசைன் ட்ரேஸ் பண்ணதுலையோ அல்லது இந்த ஃபேப்ரிக் ஃபிக்ஸேஷனில் ஏதாவது உங்களுக்கு டவுட் உண்டுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் ப்ளேஸ் பண்ணுங்கள். நான் வந்து உங்கள் டவுட்டை கிளியர் பண்ணி தருவேன். ஸோ இது வந்து எம்ப்ராய்டரியில் பேசிக்கில் லெவல் 1 கோர்ஸ். இது வந்து ஒரு ஃப்ரீ கோர்ஸ். இதுக்கு சர்டிஃபிகேட்ஸும் உண்டு. ஸோ இதுக்கு வந்து தனியாக வந்து வாட்ஸ்அப் குரூப்பும் இருக்குது. ஸோ குரூப்போட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் கொடுக்குறேன். ஏற்கனவே யூடியூப்பில் நான் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் வந்து அந்த குரூப்பில் சேர்ந்து நம்ம ஒவ்வொரு கிளாஸில் என்னது பார்க்குமோ அதை வந்து நீங்கள் செய்து ஒரு ஃபோட்டோ எடுத்து உங்கள் நேமும் பிளேஸும் போட்டு அந்த குரூப்பில் நீங்கள் வந்து சென்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எதாவது டவுட் உண்டுன்னா நீங்கள் குரூப்பில் கூட கேட்கலாம். குரூப்லேயும் கேட்கலாம் அல்லது கமெண்ட் செக்ஷன்லேயும் நீங்கள் வந்து கேட்கலாம். ஸோ என்ன டவுட்னாலும் கேளுங்க, உங்கள் டவுட்டை நான் கிளியர் பண்ணி தருவேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.